கவர்னர் ரவி இனிமேல் நீங்க ரொம்ப ஆடக்கூடாது அப்படின்னு நேரடியாகவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இது தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவிக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்னர்களுக்குமே மிகப்பெரிய செக்க வச்சிருக்கு உச்சநீதிமன்றம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பர்திவாலா தலைமையிலான தீர்ப்பு அப்படிங்கிறது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க தீர்ப்பு. இந்தியா முழுக்க இன்னைக்கு அதான் பேசுபொருளா இருக்கு. கடந்த 2 வருஷமா தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான மசோதாக்களை சட்டமாக மாத்தாமல் கையெழுத்து போடாம இழுத்தடிச்ச கவர்னருக்கு உச்சநீதிமன்றம் நங்குன்னு மண்டையில கொட்டி ஒரு பாடத்தையே நடத்தியிருக்காங்க. இதுதான் அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 200. இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 அழுத்தமாக திருத்தமாக அரசியலமைப்பு சட்டத்தை கோட் பண்ணி பர்திவாலா தீர்ப்பு கொடுத்திருக்காரு. கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த பல மசோதாக்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறார் கவர்னர். அந்த 10 மசோதாக்கள் என்னென்ன? இப்ப உச்சநீதிமன்றம் அதை சட்டமாக மாத்திருச்சு. இந்த 10 சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் நடக்க போகுது? இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இனிமேல் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுடைய வேந்தரா? அது மட்டும் இல்லாம பர்திவாலா கோட் பண்ண அரசியலமைப்பு சட்டம் 200 என்னென்ன சொல்லுது? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நாம எல்லாருமே கொண்டாடணும். மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் விதமாக, குறிப்பாக மசோதாக்களை சட்டமாக மாற்றக்கூடிய அந்த அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. கவர்னர் வெறும் அசென்ட் கையெழுத்து தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. நீதிபதி பர்திவாலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 வரவேற்கத்தக்க விஷயம். கடந்த 2 ஆண்டுகளாக பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஆர்.என். ரவி, அதாவது தமிழ்நாட்டு கவர்னருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம நேரடியாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தான் நிறைய தீர்ப்புகளை வாங்கித்தான், நிறைய தீர்வுகளை வாங்கித்தான் ஒன்னொன்னே நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? கடந்த 2-3 ஆண்டுகளா பாத்தீங்க அப்படின்னா பல மிக முக்கியமான சட்டங்கள், அந்த சட்டத்தை எல்லாத்தையுமே தமிழ்நாடு சட்டமன்றங்களில் மசோதாவாக கொண்டு வரப்பட்டு அந்த மசோதாக்கள் சட்டமாக மாறணும் அப்படின்னா கவர்னர் கையெழுத்து போடணும். அப்படி கவர்னருக்கு அனுப்பப்படும் போது கவர்னர் கையெழுத்தே போடாம திருப்பியும் அனுப்பாம அவரே வச்சுக்கிட்டே இருந்தார். ரொம்ப 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 முக்கியமான பல மசோதாக்கள். இதுல பெரும்பாலான மசோதாக்கள் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதாக்கள். அந்த மசோதாக்களுக்கு எதுக்குமே கையெழுத்து போடாம அந்த மசோதாக்களை அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருந்தாரு ஆர்.என். ரவி. அதுல முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா எது அப்படின்னா பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இருக்காங்க இல்லையா, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் மாநில அரசு, குறிப்பாக தமிழ்நாடு முதல்வருக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மசோதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா. இப்ப தமிழ்நாட்டில் இவ்வளவு காலேஜ் இருக்கு. இந்த காலேஜுக்கு எல்லாத்துக்கும் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா மாநில அரசாங்கம் தான் செய்யணும். ஏன்னா அந்த கல்வி நிறுவனம் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. கல்வி உரிமை அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. அது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு இல்ல, கன்கரண்ட் லிஸ்ட். ஒரு காலத்துல ஸ்டேட் லிஸ்ட் இருந்துச்சு, அதாவது முழுக்க முழுக்க மாநிலமே முழு அதிகாரம் படைத்ததாக இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. மத்திய மாநில 2 சேர்ந்து இருக்க வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மத்திய அரசாங்கங்களோ மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய கவர்னர்களோ தன்னிச்சையாக விசி அப்பாயிண்ட் பண்றதுக்கு அவங்க முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த வகையில் ஞாபகம்? இந்த கவர்னர் வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கு வைஸ் சான்சலரே அப்பாயிண்ட் பண்ணாம இழுத்தடிச்சுட்டு இருந்தாரு. கேட்டா நான் தான் குழு போடுவேன், யூஜிசில இருந்து வருவாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு பயங்கரமா இழுத்தடிச்சாரு. தமிழ்நாடு அரசாங்கம் நேரடியாகவே ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு மசோதாவை கொண்டு வந்து அந்த மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து எம்எல்ஏக்களுடைய ஆதரவில் அதை நிறைவே செய்து கவர்னருக்கு அனுப்பிச்சாங்க. கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். சரி, நீ கையெழுத்து தான் போடல, நீங்க திருப்பி அனுப்புங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஒரு மசோதா இருக்கு, அது சட்டமன்றத்தில் நிறைவேறிடுச்சு அப்படின்னா எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, இல்லை மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனே அந்த மசோதாவை கவர்னருக்கு அனுப்புவாங்க. கவர்னர் அதை கையெழுத்து போட்டாருன்னா சட்டமா மாறிடணும். இப்போ இன்கேஸ் கவர்னருக்கு அந்த சட்டத்தில் ஏதாவது திருத்தங்கள் செய்யணும், அந்த மசோதாக்களை முழுமையாக திருத்தம் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மசோதாவை தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நீங்க திருப்பி அனுப்பணும். அரசாங்கம் அதுல ஏதாவது திருத்தங்கள் செய்யும். அப்படி திருத்தங்கள் செஞ்சு அனுப்புறத அவர் திருப்பி கையெழுத்து போடணும். இல்ல திருத்தங்கள் செய்யாம அப்படியே தமிழ்நாடு அரசாங்கம் அனுப்பிச்சாலும் நீங்க கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம். அதை தான் இன்னைக்கு மண்டையில கொட்டுற மாதிரி பர்திவாலா, அதாவது நீதிபதி பர்திவாலா திரும்ப 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 சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பர்திவாலா இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஒரு தடவை மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னர் மாளிகைக்கு வந்துச்சுன்னா நீங்க 3 மாசத்துக்குள்ள முடிவு எடுத்துடணும். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்திலேயே as early as possible தான் சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்து சட்டமா மாத்தி அந்த சட்டத்துக்கு கையெழுத்து போட சொல்லி கவர்னர்கிட்ட கொடுத்தா இழுத்தடிச்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே கடப்புல போடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், 3 மாசத்துக்குள்ள அதுல திருத்தம் பண்ணணுமா, இல்ல கையெழுத்து போட போறீங்களா, திருப்பி அனுப்ப போறீங்களா, திருப்பி அனுப்பலாம்.
ஒரு தடவை திருப்பி அனுப்பலாம், ரெண்டாவது தடவை அதே மசோதாவை அதே சட்டமன்றத்தில் திருப்பி நிறைவேற்றி மறுபடியும் அனுப்பிச்சா கவர்னர் வாயை மூடிட்டு கையெழுத்து தான் போடணும். அதை விட்டுட்டு கவர்னர் கையெழுத்து போடாம அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுட்டு யாராவது கேட்டா ரொம்ப திமிராலாம் பதில் சொல்லக்கூடாது. அதுவும் குறிப்பா ரெண்டாவது தடவை திருப்பி அனுப்பிச்சா ஒரே மாசத்துக்குள்ள கையெழுத்து போடணும். ஆனா இவங்க ரெண்டாவது தடவை திருப்பி அனுப்பிச்சாலும் இவர் கையெழுத்து போடாம அப்படியே வச்சிருக்காரு. ஒரு மசோதாவை அனுப்புறோம், ஒன்னும் சரியா இருக்கு சரியா இல்லைன்னு சொல்லணும், இல்ல கையெழுத்து போடணும். நீங்க கையெழுத்தும் போட மாட்டீங்க, திருப்பியும் அனுப்ப மாட்டீங்க, அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேக வேகமா உடனே நீங்க திருப்பி அனுப்புவீங்க. அதாவது இதுக்குன்னே தமிழ்நாடு சட்டமன்றத்தை திரும்பவும் கூப்பிட்டு எல்லா எம்எல்ஏக்களையும் உட்கார வச்சு தீர்மானம் போட்டு மசோதாவை திருப்பியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி மறுபடியும் கவர்னருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்போ ஒரு கையெழுத்து போடல, மாசக்கணக்காக ஹோல்டு பண்ணிட்டு என்ன பண்றாரு, ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு. ஜனாதிபதிக்கு அனுப்பவே கூடாது, இது சட்டப்படி தவறுன்னு இன்னைக்கு பர்திவாலா சொல்லியிருக்காரு. ஒன்னு நீங்க கையெழுத்து போடுங்க, இல்ல மாநில அரசாங்கத்துக்கு அனுப்புங்க, அவங்க திருத்தி அனுப்புவாங்க, இல்ல அதே திருப்பி அனுப்புவாங்க. நீங்க கையெழுத்து போட்டே ஆகணும். இங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம், முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டான். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் மாளிகையில நீட் பரீட்சையில பாஸ் பண்ண மாணவர்களுக்கான கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஒரு பேரண்ட்ஸ் எந்திரிச்சு கேட்கிறாரு, எங்க பையன் வசதியான பையன், அவன் நிறைய காசு வச்சிருக்கான், நான் நிறைய செலவு பண்ணி அவனை நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சிட்டேன், ஆனா ஏழை எளிய மாணவர்கள் அதை பாஸ் பண்ண முடியல, அதனால நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு மசோதாவை கவர்னர் மாளிகைக்கு அனுப்பிச்சாங்க தமிழ்நாடு சட்டமன்றம், நீங்க ஏன் கையெழுத்து போடல? சரி கையெழுத்து போடலாம், நீங்க ஏன் திருப்பியாவது அனுப்பிச்சிருக்கணுமா இல்லையா, ஏன் அனுப்பல அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப 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 திமிராக என்ன சொன்னார் அப்படின்னா அந்த கவர்னர், ஐ வித்ஹோல்ட் அசென்ட்னாவே இட் இஸ் a dead அப்படின்னு அவர் பேசினாரு. அதாவது நான் கையெழுத்து போடாம நிறுத்தி வச்சிருந்தாலே அந்த மசோதா செத்துருச்சு அப்படின்னு கவர்னர் சொல்றாரு. இது யார் அதிகாரம் கொடுத்தா? உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கையெழுத்து போடாம தக்க வச்சு அப்படி தக்க வைக்கக்கூடியதை டெட்னு சொல்றதுக்கான, டெட்னு முடிவு பண்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யாரு கொடுத்தா? இங்க பிரச்சனையே ரெண்டு தான். நீங்க ஒரு விஷயத்தை ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா அது நிறுத்தி வைக்கிறதா நிராகரிக்கிறதா? நிறுத்தி வச்சாலே நிராகரிப்பு தான் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் சாலிசிட்டர் ஜெனரல் ஏற்கனவே பேசியிருக்காரு. இது குறிப்பாக ஜனாதிபதி வந்து ஒரு மசோதாவை அதை சைனே பண்ணாம அதை ஹோல்டு பண்ணி வச்சப்ப நிறுத்தி வச்சாலே அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் வாதாடினார். நீங்க அப்படி பண்றதுக்கு ஒரு பாக்கெட் வீட்டோ பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது மிஸ்டர் ரவி அப்படின்னு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியே சொல்லியிருக்காரு. இங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு கவர்னருக்கு பாக்கெட் வீட்டோ கிடையாது. சட்டமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறது என்றால் அதற்கு அமைதியாக கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் உங்க வேலையை தவிர உங்களுக்கு ஒரு வீட்டோ பவர் இருக்க மாதிரி, சிறப்பு பவர் இருக்க மாதிரி அதை தடுக்கிறதோ நிறுத்துறதோ ஹோல்டு பண்றதோ அதை டெட்னு சொல்றதோ இல்லை டெட் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றதோ எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு தீர்ப்புல உறுதியா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா கடந்த 2-3 ஆண்டுகளாகவே மிக முக்கியமான மசோதாக்கள் எல்லாமே பல்கலைக்கழகம் சார்ந்து மாணவர்களுடைய கல்வி சார்ந்த மசோதாக்கள். இதை நிறைவேற்றாம இழுத்தடிச்சு அதை டெட்னு சொல்லி மாணவர்களை அலக்கழிச்சது தான் இந்த ஆர் என் ரவியினுடைய வேலை. குறிப்பா மசோதாக்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவமனை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, வேளாண் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக திருத்த மசோதா, மீன்வள பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ சட்ட மசோதா, அண்ணா பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ மசோதா. இது மாதிரி முக்கியமான எல்லாமே பல்கலைக்கழக மசோதா. குறிப்பாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு சான்சலராக கவர்னரே இருக்க முடியாது. இன்னைக்கு தீர்ப்புப்படி நீங்க கவர்னர் இனிமேல் கிடையாது, நீங்க இனிமேல் சான்சலர் கிடையாது மிஸ்டர் கவர்னர். உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இனிமேல் சான்சலர் சித்த மருத்துவத்துக்கு. நான் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கான விசியை அப்பாயின்ட் பண்றதுல முழு அதிகாரம் மாநில முதலமைச்சருக்கு தான் உண்டு. நீங்க எங்கேயாவது பீகார்ல இருந்து வருவீங்க, இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இங்க உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வைஸ் சான்சலராக ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களை தேடுவீங்க. நீங்க அப்படி தேடி பிடிச்சி ஆர்எஸ்எஸ் காரனை கொண்டு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தலைவராக போடுவீங்க. அவங்க காலேஜில் உட்கார்ந்துக்கிட்டு இந்துத்துவா கொள்கைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்குள்ள திணிக்கிறதுக்கு பரப்புறதுக்கான வேலையை அவங்க பார்ப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு செக் வச்சிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திருப்பி அடிச்சிருக்கு, இவங்களுடைய ஆணவத்தை அடக்கி இருக்கு. நமக்கு இதுல அடிப்படையா வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய ஜனநாயக அமைப்புல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு கவர்னருக்கு என்ன ரோல்? ஆர்டிகல் 200 உங்களுக்கு ஒரு மசோதா குறித்து என்ன சொல்லுது? அதை பின்பற்றாம ஒரு சர்வாதிகார போக்கோடு நீங்க நடக்கிறதுக்கான பவரை உங்களுக்கு யார் கொடுத்தா? ஜனநாயக மாண்பை நீங்க காக்கவே இல்லை. ஒரு ஜனநாயக அமைப்புக்கு ஒரு அடிப்படையான ஒரு மாண்பு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எம்எல்ஏ
சும்மா அவங்கள யாரும் அப்பாயின்மெண்ட்ல உங்களை அப்பாயின்மெண்ட் மாதிரி ஒரே கையெழுத்துல டெல்லியிலிருந்து யாரும் அப்பாயின்மெண்ட்ல, தமிழ்நாட்டு மக்களால், தமிழர்களால், இங்க இருக்கக்கூடிய 7 கோடி தமிழர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ஆட்கள் தான் அந்த எம்எல்ஏக்கள். எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அந்த எம்எல்ஏக்கள் மூலியமா தான் நாங்க நிறைவேற்றிக்குவோம். அவங்கள வச்சு நாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றோம். அந்த சட்டத்துக்கு கையெழுத்து போடாம நிறுத்துறதுக்கு பீகார்ல இருந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு நீங்க எப்படி அதிகாரம் பண்ண முடியும்? அப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதா? அரசியலமைப்பு சட்டம் அதெல்லாம் சொல்லவே கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆர்டிகல் 200 படிச்சு பாருங்க. ரொம்ப 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 தெளிவா சொல்லியிருக்கு. ஒரு மசோதா வந்துச்சுன்னா அமைதியா கையெழுத்து போட்டுட்டு வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா நீங்க அதிகாரத்தை ரொம்ப மோசமாக துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பு நாம எல்லாருமே வரலாற்று பூர்வமாக வரவேற்கணும். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி, திமுக அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான வெற்றி. இந்தியாவில் எந்த மாநிலமே இப்படி உச்சநீதிமன்றத்துக்கு போய் இவ்வளவு பெரிய ஃபைட் பண்ணி ஜெயிச்சதே கிடையாது. ஒரு மாநிலத்துக்கான சான்சலர் பதவி எனக்கு கொடு, தமிழ்நாடு தான் உருவாக்குது பல்கலைக்கழகத்தை, தமிழ்நாடு தான் ஃபண்ட் பண்ணுது, தமிழ்நாட்டுக்கான கல்வி, சித்த மருத்துவம், என்னோட மருத்துவம், தமிழனுடைய மருத்துவம், இதுக்கு வரக்கூடிய வைஸ் சான்சலர் முடிவு பண்றது தமிழ்நாடு அரசா தான் இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீர்ப்பை நாம வரவேற்கணும். இது மாதிரியான ஆளுநர்கள் மாணவர்களுடைய வாழ்க்கையை மனசுல நினைக்காம மத்திய அரசாங்கம் சொல்றதை கேட்டுட்டு ஆடக்கூடிய போக்குகள் நிறுத்தப்பட வேண்டும். இதோடு